அழைப்பு. வெற்றி நோக்கிய பயணம். எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஷாதிக் அகமது, வாசிப்பவர் MKM ஹிதாயத்துல்லா. நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏறாவூர் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதேச செயலாளர் SH முசமில் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அத்துடன் தேசத்தை கட்டியெழுப்பும் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பிலும் அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய கட்டுப்பாடு தொடர்பிலும் பிரதேச செயலாளரினால் தெளிவூட்டப்பட்டது. இந்நிகழ்வின் உதவி பிரதேச செயலாளர் AC அக்கர், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் AF ஷிஹானா ருசைன், நிர்வாக உத்தியோகத்தர் SA ராகிம் மற்றும் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் முசம்மில், இன மத குல சாதி வர்க்க வேதங்களின்றி எமது தாயக பூமியான இலங்கை திருநாட்டின் சுதந்திரத்துக்காக உழைத்து அர்ப்பணித்த அத்தனை தலைவர்களையும் இத்தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். தாய்நாட்டை நேசிப்பதும் அதன் மீது பற்று வைப்பதும் ஒவ்வொரு தனி மனிதனதும் தார்மீக கடமையாகும். மேலும் அது வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிப்பு செய்வதும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதும் தேசத்தின் ஒவ்வொரு பிரஜையினதும் பொறுப்பாகும். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகின்றோம். கோலச்சுகின்ற முன்மாதிரி மிக்க சுத்தமான இலங்கை நாடொன்றை நாம் கட்டியெழுப்புவதுடன் நாட்டின் அனைத்து பிரஜைகளும் அவரவர் உரிமைகளை பெற்று சமாதானத்துடனும் சுபிட்சத்துடன் வாழ வேண்டிய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்பதும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏறாவூர் நகர பிரதேச செயலகத்திலே இன்று ஏற்பாடு செய்யப்பட்டதிலே அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எவ்வாறு இந்த பிரதேசத்திலே அமுல்படுத்துவது, அதற்காக எவ்வாறான திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும், அதை அமுல்படுத்துவதற்கான ஆக்டிவிட்டி பிளானை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அலுவலர்களை அறிவூட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இன்று ஏறாவூர் நகர பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்துள்ளது. எனவே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் மீடியா உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போராடி பெற்ற எங்களுடைய சுதந்திர வீரர்களையும் தேசிய வீரர்களையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்தவனாக, உண்மையில் 1948ஆம் ஆண்டு பெறப்பட்ட இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த சுதந்திரம் இந்த மக்களுக்கு பூரணமாக அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டதா என்பதை கடந்த கால அரசாங்கங்களுடைய கொள்கைகள் சட்டவாக்கங்கள் ஊடாக நாங்கள் எங்களுக்குள் கேள்வியை கற்றுக்கொண்டால் பூரணமாக அந்த சுதந்திரங்கள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று நாங்கள் கூற வேண்டியிருக்கின்றது. ஆனால் தற்போது அரசாங்கத்தை அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கம் அந்த பூரணமான சுதந்திரத்தை இந்த தேச மக்களுக்கு வழங்குகின்ற வேலை திட்டமாக இந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூடாக அந்த சுதந்திரத்தை, அந்த சுதந்திர காற்றை எல்லோரும் சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய தொலைநோக்காக இருப்பது அழகிய தீவு சுவீட்சமான மக்கள் அல்லது புன்னகைக்கும் மக்கள் என்கின்றதே ஆகும். உண்மையில் அழகிய தீவு புன்னகைக்கும் மக்கள் என்கின்ற விடயம் எப்போது நாங்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்து இன்று ஒரு நல்லதொரு ஆட்சி இன்று ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாக சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு இலங்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இந்த அரசாங்க கொள்கையின் அடிப்படையிலே எல்லோரும் இன்றிலிருந்து சந்தர்ப்பம் கூற வேண்டும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை கொண்டு மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டிய தேவை எங்கள் அரசு உத்தியோகத்தர்கள் எல்லோருக்கும் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதுடன் நாங்கள் வகைகூடும் பொறுப்பையும்
சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை சொன்னவனாக பிராந்திய செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.